ஹாய் மை டியர் இமேஜினேட்டர்ஸ், வெல்கம் டு மை சேனல் தமிழ் K-popers. நான் உங்கள் மேகு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அஃப்கோர்ஸ் வீக்கெண்ட் ஸ்பெஷல் பிடிஎஸ் எஃப்எஃப். அண்ட் இந்த எஃப்எஃப்ல நம்ம ஹீரோ வந்து ஜின். ஸோ எஃப்எஃப் நேம் வான் வருவான் எபிசோட் 2. நீ என்னை விரும்புறதை விட நான் உன்னை அதிகமாக விரும்புவேன். நீ என்னை விரும்பலனாலும் விரும்புவேன். நீ என்னை வெறுத்தாலும் விரும்புவேன். கடைசி வரைக்கும். நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன். ஸோ இந்த எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எபிசோட் 1ல் வந்து என்னாச்சுன்றது ஒரு குட்டி, லாஸ்ட்டில் வந்து என்னாச்சு அப்படின்றத ரீக்கப் பார்த்துலாமா. ஸோ முத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே தள்ளாடி அப்படியே போதையில் நடந்து வர ஜின்னை வந்து பார்த்திங்கன்னா வழிபறி கும்பல் வந்து அப்படியே வந்து வழிபறி பண்ண பார்க்க ஜின்னை வந்து அந்த கும்பல்கிட்ட வந்து நம்ம போதை போட்ட முத்து வந்து காப்பாற்றுறாங்க. ஓகேயா. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஜின் வந்துட்டு அப்படியே துப்பாக்கி வச்சு மிரட்டுவார் அந்த குண்டன் சார். அந்த நேரம் பார்த்து அவர் மயக்கம் போட்டு விழுக அதை வந்து சாக்கா பயன்படுத்தி மறுபடியும் வந்து நம்ம மிருத்துவை வந்து இது பண்ண வர ட்ரபிள் பண்ண வர அப்போ டக்குன்னு மிருத்து அந்த கன் எடுத்துகிட்டு அவனுங்களை வந்து ஏதோ சினிமா டைலாக் பேசும்போது அவங்க அதை பார்த்துட்டு பயந்து வந்து தெரிச்சு ஓடிடுறானுங்களா. அதோட வந்து விட்டுருந்தோம். ஓகேயா. ஸோ அதுலேருந்து வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே. ஸோ அடுத்தடுத்து போடுற எபிசோட்ஸ்லாம் அப்போ தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேயா. நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் வந்து ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே சிலக்குட்டீஸ், வாங்க வந்து இன்றைக்கி கதைக்குள்ளே போகலாம். மருத்துவ வந்துட்டு அப்படியே கையில் கன் வச்சுட்டு டைலாக்லாம் பேசி முடிச்சு திரும்பி பார்க்குறா. இந்த கன் மட்டும் ஒரிஜினல் கன்னாக இருந்தால் எனக்கு நான் தொல்லை கொடுக்குற வேலை கொடுக்குற என் சொட்டத்தலை பாசை சுட்டு கொண்டுடுவேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்க எங்கே இவங்க வந்து அடித்து பிடிச்சி தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கானுங்க அந்த குண்டன்ஸு. அப்போ தான் ஐயோ என்ன பேக்கப் சொல்லாமல் போயிட்டாங்க. பக்கத்தில் பார்த்தா பாவம் ஜின் அரை மயக்கத்தில் இன்னும் கிடக்குறாரு. என்ன ஹீரோ சாரை விட்டு போயிட்டாங்க. ஹீரோ சார் அப்படின்னு பக்கத்தில் போகிறா. ஐயோ நீங்களும் நல்லா மெத்தட் ஆக்டிங் பண்ணுறீங்க சார். சரி இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, பக்கத்தில் தான் சார் என் வீடு, வாங்க ஒரு காஃபி சாப்பிட்டு போகலாம். உங்களை மாதிரி ஹீரோலாம் படத்தில் தான் பார்க்க முடியும், ஆனால் எந்த படத்துலையும் உங்களை நான் பார்த்ததில்ல. மேபி எனக்கு தான் சரியாக பார்க்க தெரியலையோ என்னவோ. வாங்க சார். இவ்வளோ சொல்கிறேன், இன்னும் ஹாயாக பெட்ரூமில் படுத்துருக்க மாதிரி படுத்துட்ருக்கீங்க. வாங்க சார் அப்படின்னு சொல்லி தூக்க கையில் வந்து கன் வச்சுருக்காளா, அது கரெக்டாக ஜின் தலையில் படுது. ஜின் அந்த மயக்கத்துலேயும் அடி பாவி அப்படின்னு நினச்சிட்டு பயந்து தள்ளி போக பார்க்க ஐயோ இது வேறு டிஸ்டர்பன்ஸு அப்படின்னு லேப்டாப் பேக்கில் வச்சுக்கிறா. நீங்கள் என் வீட்டுக்கு வந்தால் தான் கொடுப்பேன், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஜின் மெதுவாக எழுந்திரிச்சு அப்படி மிருத்து தோல் மேலே கை போட்டு வராரு. இட்ஸ் ஓகே சார், ஐம் ஸ்டெடி, நான் தனியாக வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வெயிட் வந்து அப்படியே மேலே விழவும் தள்ளாடுற மிருத்து. ஐயோ ஐம் சாரி சார், லைட்டாக ஓவர் ஆகிடுச்சு போல். நீங்கள் லைட்டாக ஹெல்ப் பண்ணுங்கள், என்னை வீட்டில் கொண்டு போயிட்டு விட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சார் அந்த மேக்கப்பை துடைச்சிட்டு வரீங்களா. ஐம் சாரி டு சே திஸ், நான் தான் உங்கள் மேலே போதையில் சாயிறேன். பட் இருந்தாலும் உங்களோட அந்த பிளட்டு மேக்கப்பு என் ஷர்ட்டில் படுது. ஃபார்மல் சார், ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொல்கிறேன். ஜின்னு அரை மயக்கத்தில் அடி பாவி மேக்கப்பா, மண்டையை உடைச்சி ரத்தம் வருது, மேக்கப்னு சொல்கிறாளே அப்படின்னு நினச்சிட்டு ஜின்னும் கூட வராரு. நேராக எப்படியோ கஷ்டப்பட்டு போதையில் ஜின்னை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறா. ரோடு ஃபுல்லாக 2 பேருமே நடக்க முடியாமல் தள்ளாடி கஷ்டப்பட்டு நடந்துட்டு வராங்க. வெளியே இருந்து பார்த்தா ஜின்னை வந்து அவள் கூட்டிகிட்டு போகிறாளா இல்லை அவள் ஜின்னை கூட்டிகிட்டு போகிறாளா தெரியல. 2 பேருமே அப்படியே ரோட்டை அளந்த மணிக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்து எப்படியோ ஒரு வழியாக வீடு போய் சேர ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆக்சுவலி இன்றைக்கி கொஞ்சம் ஓவர் ஆகிடுச்சு போல், சரியாக நடக்கவே முடியல. நீங்கள் மட்டும் இல்லைன்னா என் நிலமை என்ன இருக்கும்
அப்படின்னு மிருத்து வந்து புலம்ப. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா மிருத்து ஸ்டெடியாக தான் என்ன தான் போதையில் இருந்தாலும் நடக்கிறா. ஆனால் ஜின்னு வெயிட்டு மேலே விழவும் இவள் லைட்டாக வந்து தள்ளாட ஆரம்பித்ததும் இவன் என்ன பண்ணிட்டா, போதையில் ஒருவேளை ஓவர் வந்து மப்பாயிடுச்சு போல், அதான் வந்து இப்படி நம்ம தள்ளாடி நடக்கிறோம், ஹீரோ சார் தான் வந்து நம்மளை காப்பாற்றி வீட்டில் கொண்டு வந்து விட்டார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வீட்டு உள்ளே போக நேராக ஜின்னு அவரால் முடியல நிற்கவே சோஃபாவில் போயிட்டு விழுகிறாரு மயக்கத்தில். ஐயோ பாருடி, உன்னை கூட்டிகிட்டு வந்ததில் மனுஷன் டயர்டாகிட்டாரு போல். ஆனால் எனக்கு ஏன் இப்படி உடம்பு வலிக்குது, என்ன இலவை கலந்து கொடுத்தாங்களோ தெரியலையே அப்படின்ட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண போகிறா. வந்து பார்த்தா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து பார்த்தா ஐயோ ஹீரோ சார் அப்படியே தூங்கிட்டாரோ. நான் அப்போவே மேக்கப்பை துடைக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் ரிமூவரும் காட்டனும் எடுத்துகிட்டு போதையில் வரா. சே, இந்த ஆக்டர்ஸ் வாழ்க்கையெல்லாம் இப்படி தான் இருக்கும் போல், மேக்கப் ரிமூவ் பண்ண கூட டைம் இல்லாமல் தூங்கிடுவாங்க போல் டயர்டில். என்ன வாழ்க்கடா இது அப்படின்னு புலம்பிட்டு ஃபேஸில் போட்டிருக்க மாஸ்க் அண்ட் ஹூடி அதெல்லாம் வந்து தலையில் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளட்டாக இருக்குது, யார் என்னன்னே அடையாளம் தெரியாத அளவுக்கு. இவன் என்ன பண்ணுறா, மேக்கப் ரிமூவரை காட்டன் அப்படின்னு நினச்சிட்டு லைட்டாக ரிமூவரை போட்டு ஃபேஸை வந்து துடைக்கிறா. அதை அப்படியே ஃபோர்ஹெட்டில் வச்சு ஒரு தேய்க்கிறா. அந்த அடிப்பட்ட இடத்துல ஒரு அழுத்தவும் மயக்கத்தில் இருந்த ஜின்னு கத்துறாரு ஆன்னு. மிருத்து பாவம் பயந்து போய் அடித்த போதை அப்படியே பாதியாக இறங்க உட்காந்து கொட்டை குத்த வச்சு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கா ஜின்னை. அடி பாவி லூசாடி, நீ என்னடி பண்ணுற, எனக்கு ஏற்கனவே காப்பாற்றுறேன்னு கொல்ல பார்த்த, இப்போ என்ன பண்ணி தோல்ச, இந்த எரியுதடி அப்படின்னு ஜின்னு வந்து கத்த. மிருத்து பார்த்துட்டு, சார் ஒன்று சொல்லட்டுமா, நீங்கள் பேசாமல் ஆக்டிங் சூஸ் பண்ணதுக்கு பதிலாக அழகாயிருக்கலாம், செம்மையாக பாடுறீங்க, ரேப்பு கூட பண்ணுறீங்க, வேற லெவல் சார் நீங்கள் அப்படின்னு சொல்லுது அறபோத. சரி விடுங்க, அவளை திட்டி எது ஐயோ அப்படின்னு நெத்தியில் வந்து அவர் அப்படியே கையை வச்சு அடிக்க அகைன் கை பட்ட இடத்துல படுன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி பட வலிக்குது போல் கத்துறாரு அகைன். ஏதான் சார் வேறு லெவலு ஹை பிச்சு அப்படின்னு சொல்கிறா. ஏய் இது உண்மையான வழியில் கத்துறேன்டி. கையில் அப்போ தான் மேக்கப் ரிமூவர் காட்டன்லாம் வந்து வச்சுட்டு அப்படியே குத்த வச்சு உட்காந்துருக்காளா, அதை பார்த்துட்டு இரு என்னது இது அப்படின்னு வந்து வாங்கி பார்க்குறாரு. மேக்கப் ரிமூவ் தானே? ஆமாம் ஹீரோ சார், நீங்கள் மேக்கப் ரிமூவ் பண்ணாமல் தூங்கிட்டீங்களா, அதான் ஹெல்ப் பண்ணலாமேன்னு. ஏய் லூஸு, அடி பாவி, உண்மையான பிளட்டுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாதா, இது ஏன் ரத்தம்டி பைத்தியம், மேக்கப் இல்லை அப்படின்னு சொல்லி கையில் இப்போ தொட்டதால் அப்படியே வந்த பிளட்டை காட்ட மிருத்து அப்படியே பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் க்யூட்டாக குத்த வச்சு உட்காந்துருக்கா. ஜின் பார்த்துட்டு ஏன் அப்படி பார்க்குற அப்படின்னு கேட்க, எனக்கு உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு ஹீரோ சார், எந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சபா இவளோட மெடிக்கிட் இருக்கா, இருக்கே, இந்த ஃபஸ்ட் எய்டு பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்களே அதானே, ஐயோ அதான் போய் எடுத்துட்டா போ, அதையாச்சும் உருப்படியா பண்ணு அப்படின்னு ஜின் வந்து கோவத்தில் சொல்ல, ஹலோ என்ன நானும் உங்கள் அசிஸ்டண்ட்டா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்ய, ஏதோ பாவம் ஒரு காஃபி குடிச்சிட்டு போங்கன்னு கூப்பிட்டு வந்தால் நீங்கள் ஓவராக தான் போகிறீங்க அப்படின்னு சொல்ல ஜின்னு பார்க்குறாரு. பாரு இவ்வளோ போதையிலும் தெளிவாக பேசுகிறா, இவள் வழிக்கு போய் தான் நம்ம வழி கொண்டு வரணும். என்ன நான் இப்போ சொல்கிறதெல்லாம் செய்யலை, நான் எவ்வளோ பெரிய ஹீரோ தெரியுமா, தெரியாதே. சரி நீ வெறும் கேட்ராமா பார்த்தா எப்படி தெரியும், நான் பெரிய இன்டர்நேஷ்னல் ஸ்டார், யூனோ டிசி, அதில் சாரி ஹீரோ சார், ஐ எம் மார்வல் ஃபேன் அப்படிங்கிறா. அட குடிகார குறைங்க, என்ன சொன்னாலும் நமக்கு ஆப்போசிட்டாகவே பேசுகிறாரே. நீ ஒன்றும் பண்ண வேணாம், எங்கே இருக்க சொல்லு, நானே போய்ட்டு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே எப்படி, நீங்கள் வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டு உங்களை போயிட்டு வேலை வாங்குது, தப்பு, நானே போகிறேன், என்ன நீங்கள் உட்காருங்க போத அப்படின்னு சொல்லிட்டு மிருத்து நேராக வந்து அவள் ரூமுக்கு போக அப்படியே தட்டு மாதிரி போகிறா. இப்போது பிளட்டு வருது லைட்டாக அப்படியே ஸ்டாப் ஆக ஜின்னு செம்ம வலி, இது மட்டும் ஆர்மிக்கு தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஐயோ
என் ஃபோன் எங்கே போச்சு? இந்நேரம் நம்மளை தேட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆயிஷ் அப்படின்ட்டு நம்ஜுனுக்கு கால் பண்ணி சொல்லிடுவோம் அப்படின்னு ஃபோன் வந்து பண்ண போக ஃபோனில் சிக்னல் இல்லை, ஃபோன் போகலை, சிக்னல் கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி அகைன் அண்ட் அகைன் ட்ரை பண்ணிகிட்டே இருக்க சடனாக மிருத்து ரூம்குள்ளே போனா இல்லையா, அங்கேருந்து ஏதோ தட்டால் புட்டால்னு விழுந்த சவுண்டு கேட்குது. ஐயோ என்னாச்சு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு அந்த ரூமுக்கு. மிருத்து கீழே உட்காந்து முட்டி போட்டு அழுதுட்டுருக்கா. ஏய் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? ஜங்குக்கு தலை உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறா. என்னது? ஆமாம், இவ இப்போ என்ன சொன்னா? ஜங்குக் தலையா? ஏய் எந்த ஜங்குக்கு? நீ யாரை பற்றி இப்போ பேசுகிற? அதோ எங்கள் குக்கி அவன் தான். அவனோட மேனிக்யூன் பொம்மை என் ஃபர்ஸ்ட்டு மந்த்து சேலரியில் வாங்கினேன் தெரியுமா? பிடிஎஸோட எல்லா மேனிக்யூனும் அப்படின்னு சொல்லி பேசிட்டே கை காட்டுறா. இப்போ தான் ஜின் பார்க்குறாரு. ரூம் ஃபுல்லாக பிடிஎஸ் மெர்ச், பிடிஎஸ் போஸ்டர்ஸ், பிடிஎஸ் ஃபோட்டோ கார்ட்ஸ்னு ரூம் ஃபுல்லாக இருக்குது. ஜின் பார்த்துட்டு ஷாக்காக நீ நீ ஆர்மியா அப்படின்னு சொல்லி கேட்க, கீழே உக்காந்து இன்னும் மிருத்து அழுதுட்ருக்கா. ஓ ஏய் நீ ஆர்மியா அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சந்தோஷப்படுறாரு. ஜின் ஆர்மியா அப்படின்னு சொல்லி கேட்குறத பார்த்துட்டு மிருத்து வந்து கன்ஃபியூஸ்டாக டேனா பிடிஎஸ் அப்படின்ட்டு மிருத்து கேட்குறா. ஆ தெரியும் அப்படின்னு ஜின்னு மித்துவை பார்த்துட்டு, வாவ் நம்ம ஆர்மி வீட்டில் தான் இருக்கோமா, அப்போது சேஃப் தான். ஆனால் பயபில் அடையாளம் தெரியாமல் பேசிகிட்டு இருக்காளே, ரைட்டு ஃபஸ்ட்டு ஃபேஸை க்ளீன் பண்ணுவோம், அப்புறம் நம்ம ஆர்மிக்கு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் கொடுப்போம் அப்படின்னு நினச்சிட்ருக்காரு. ஆர்மி என்ன அந்த ஃபஸ்ட் எய்ட் கிட்டு எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா? யோ போயா, அதை எடுக்க வந்ததா லைட்டாக கேர் ஆச்சு, இப்படி அநியாயமாக ஜங்குக்கு தலை உடஞ்சிருச்சு. எது ஜங்குக்கு தலை உடஞ்சிருச்சா? அப்படிலாம் சொல்லாத ப்ளீஸ், நான் தான் சொல்கிறேன்ல உனக்கு நான் வாங்கி தரேன். இல்லை இது எங்கள் ஆஃபீஸில் எக்கச்சக்கம் இருக்கும், நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்ல. என்னது உனக்கு என்ன தெரியும் இதை பற்றி? நான் எவ்வளோ ஆசையாக வாங்கினேன் தெரியுமா? நான் ஜாப் சேர்ந்தப்போ பெருசாக சேலரி இல்லை, வாயை கட்டி வயிற்ற கட்டி இதை வாங்கினேன். ஆனால் இந்த வாங்கினது எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா? ஏதோ உலகத்தையே வாங்கின மாதிரி. ஆனால் நீ இதை ஈஸியாக உடைச்சிட்டு வாங்கி தர நான் சொல்கிறேன். ஜின் அவள் பேசுறது அப்படியே பூரிச்சு போய் கேட்டுட்டு இருக்கும்போது லாஸ்ட்டாக நீ உடைச்சேன்னு சொன்னதும், என்னது நான் உடைச்சேனா? உன்னை ஆர்மின்னு பார்க்குறேன் இல்லைன்னு வையன் அப்படின்னு ஜின் வந்து கத்த அறப்போத பேய போதையில் நீ தான் வந்து தட்டி விட்டுருக்க. கரெக்டு நான் தான். ஆனால் தப்பு பண்ணவங்களோட தப்பு பண்ண தூண்டினவங்க மேலே தான் தப்பு. எது? ஆமாம், நீங்கள் தானே ஃபஸ்ட் எய்ட் கிட் வேணும்னு கேட்டீங்க. ஐயோ பேசாமல் கையில் இருக்க காசை அந்த குண்டன்ஸ்ட்டை கொடுத்துட்டு வீடு போயிட்டு சேர்ந்துருக்கலாம். டேய் சௌஜின், இனி இப்படி வெளியே போகணுன்னு அடம் பிடிப்பியா அப்படின்னு மேலே சாமியை கும்பிட்டு வேண்டிக்கிட்டு இருக்காரு. தேவையா உனக்கு ஜின்னு சொல்லிட்டு அவரே கன்னத்தில் அடிச்சுக்கிறாரு. அடிக்குதே. விட்டு அழுதுட்டே ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் கொண்டு வந்து கொடுக்க, எனக்கு ஒன்றும் வேணாம் விடு. ஆமாம் இங்கே சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது, ஃபோன் பண்ணணும் அர்ஜென்ட்டாக, உங்கள் ஃபோனில் சிக்னல் இருக்கா, பேச முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, மறுபடியும் மித்து க்யூட்டாக பவுட் பண்ணிவிட்டு சேடாக ஐம் சாரி அப்படிங்கிறா. சரி விடு, உன் ஃபோனில் சிக்னல்னா நீ ஏன் சாரி கேட்குற? என்ன சரியாக வளர்க்கலை. என்னது? ஆமாம், அதனால தான் வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டை எப்படி நடக்கணும்னு கூட எனக்கு தெரியல, சாரி அப்படிங்கிறா. என்ன இவன் மாற்றி பேசிகிட்டு இருக்கா? இப்போ தான் போயா வாயானா அப்புறம் கெஸ்ட்டுங்கிறா. ஏய் ஆர்மி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, லீவ் இட். என்னங்க ஹீரோ சார் நீங்கள் கேட்டது அப்படின்னு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட கையில் கொடுக்க, ஜின் பார்த்துட்டு லைட்டாக அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு தேங்க்ஸ்னு வாங்கிட்டு ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குன்னு கேட்டு போக ஃபேஸை க்ளீன் பண்ணிவிட்டு அடிப்பட்ட இடத்துல அப்படியே ட்ரெஸ்ஸிங் பண்ணிகிட்டு இருக்காரு. எல்லாம் எனக்கு தேவை தான், கேட்டேனா ஐயோ வலிக்குதே அப்படின்னு பண்ணிகிட்ருக்க, வெளியே இருந்து அகைன் ஏதோ உடஞ்ச சவுண்டு கேட்க, ஐயோ இப்போ ஏதோ உடைச்சா தெரியலையே, நம்ஜோனோட மோசமானவளாக இருப்பா போல் அப்படின்னு வெளியே ஃபேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வர, க்யூட்டாக மித்து போட் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்கா. யார்மி என்னாச்சு, இப்போ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி வந்து நிற்க, ஜின்னு
ஜின்னோப்பா அப்படிங்கிறா. ஜின்னோப்பாவா? அப்பாடி, எப்படியோ க்ளீன் பண்ணதும் நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா. ஓ, ஜின்னுப்பா ஐம் சாரி அப்படின்னு முட்டி போட்டு அழறா. ஜின்னு இட்ஸ் ஓகே விடு, தெரியாமல் பேசிட்ட, அதுக்கு போய் அழுதுட்டு அப்படின்னு சொல்ல போக அப்படியே அவளை கன்சோல் பண்ண பக்கத்தில் போக கையில் இன்னொரு மேனிக்குனை வச்சுருக்கா. அதுக்கு தலை இல்லை, தலை உடஞ்சி போய் கிடக்கு. ஆர்மி அப்படின்னு ஜின் கூப்பிட தோளில் கை வச்சு, ஹீரோ சார். ஹீரோ சாரா? மறுபடியும் முதல்ல இருந்தா? என்னாச்சு உனக்கு? ஹீரோ சார், நீங்கள் எனக்கு உங்கள் ஆஃபீஸ்லேருந்து பிடிஎஸ் மேனிக்யூன் தரேன்னு சொன்னீங்கல்ல, ப்ளீஸ் ஜின்னோப்பா மேனிக்யூனும் சேர்த்து தரீங்களா? அடி பாவி, அப்படியே மிருத்து பக்கத்தில் முட்டி போட்டு ஷோல்டரில் கை வச்சுட்டு, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக க்யூட்டாக சிரிச்சுட்டு அவள் ஃபேஸ் அப்படியே பார்க்க, அதாவது அவர் ஃபேஸை அவளுக்கு காட்டுறாரு. அவள் குனிஞ்சிக்கிட்டு இருக்கா. அப்படியே சீக்ஸில் கை வச்சு அவள் பார்த்துட்டு, யோ நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன், நான் ஆசையாக வாங்கி வச்சது உடஞ்சி போச்சுது, நீ சிரிக்கிறியா அப்படின்னு சொல்கிறா. என்னது? எனக்கு தெரியல. கண்ணை கசக்கிட்டு மித்து பார்க்குறா. லைட்டாக பிளர்ராக இருக்குது, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆவுச், ஐயோ என் லென்ஸு எங்க அப்படின்னு அந்த பக்கம் இந்த பக்கம்னு சொல்லி தேடுறா. என்ன லென்ஸா? என்ன லென்ஸை பற்றி கேட்குறா அப்படின்னதும், கான்டாக்ட் லென்ஸு, அதான் எல்லாம் மங்களாக தெரிஞ்சிட்ருக்கா. எங்கே போட்டேன்னு தெரிலையே அப்படின்னு தலை முடிய பிச்சுக்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம்னு பார்க்க, இதில் இந்த பிரச்சனை வேறையா? நான் கூட போதையில் என் ஃபேஸ் தெரிலன்னு பார்த்தா கடைசியில் பிக்சர் டியூப் சரியில்லையா அப்படின்னு ஜின்னு பார்க்குறாரு. மிருத்து அங்கே இங்கேன்னு உட்கார்ந்த இடத்துல தேடிட்டு இருக்க. இரு வெயிட், பதட்டப்படாத. ஆமாம், எப்போதுலேருந்து உனக்கு பிளராக தெரியுது? அது அப்படின்னு யோசிச்சு பார்க்குறா. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸோட குடிச்சிட்டு இருந்திருப்பா பாரில். அப்போ அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட, அளவே பிடிக்கலடி, பேசாமல் செத்துடலாம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை துடைக்க, அப்போ தான் அது மிஸ்ஸாக இருக்கும். பைப்பில் போதையில் தான் நமக்கு கண்ணு மங்களாக தெரியுது போல் அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பியிருப்பா. அது அப்படியே ஞாபகம் வர, ஐயோ அந்த பாரில் விட்டுட்டேன் அப்படின்னு எந்திரிச்சு போக பார்க்க ஜின் கையை பிடிச்சி தடுக்கிறாரு. எங்கே போகிற இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி கேட்க, அது நான் பாரில் விட்டுட்டேன் ஹீரோ சார், வீட்டை பார்த்துக்கோங்க, போயிட்டு வந்துடுறேன். விளங்கிடும். அடியே இருடி, உன்னோட ஒரே இம்சையாக போச்சு, இப்போ அங்கே க்ளோஸ் ஆகிருக்கும், நீ போனாலும் வேஸ்ட்டு, விடு பார்த்துக்கலாம். எங்கே பார்க்குறது, எனக்கு எதுவுமே சரியாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமாம், என்னையவே தெரிலங்கிற. இல்லை சார், எனக்கு அவ்வளோலாம் ப்ராப்ளம் இல்லை, ஜஸ்ட்டு லைட்டாக ஒரு பாயிண்ட் கம்மி தான், ஆனால் லைட்டாக ஒரு மாதிரி தலை சுற்றிட்டே இருக்குது, ஏன்னு தெரில அப்படின்னு. சுத்தம் உன் ஹேங் ஓவரை குறைக்கணும், அதுலேயே பாதி சரியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு மித்து கையில் இருக்க மேனிக்யூன் பொம்மை வாங்குறாரு. ஆமாம், இது என்ன பிடிஎஸ் மெம்பர் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவா, இதை கூட விடுங்க, நோ ப்ராப்ளம், எனக்கு ஜங்குக்கோட மேனிக்யூன் மட்டும் எடுத்துத்தாங்க, ரெண்டும் கேட்டு உங்களை ட்ரபிள் பண்ண விரும்பலை, பரவாயில்ல, இதுவும் யாருன்னு சொல்லு, கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, ஜின்னோப்பா. என்ன இல்லை கூப்பிட்டியே, உங்களை யார் கூப்பிட்டா ஹீரோ சார்? இந்த தடை உடஞ்ச பொம்மை ஜின்னோப்பா. அடி பாவி, என் தலையை உடைச்சா பார்த்தா என் பொம்மை தலையும் உடைச்சிருக்க. ஆமாம், ஏன் மேனிக்கன் வேணாம் சொல்கிற? என்னது? அது ஏன் ஜின் மேனிக்கன் வேணாம் சொல்கிற அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு பேசிகிட்டே ரூம் விட்டு வெளியே நடந்து போக, அதான் அவர் எனக்கு அவ்வளோ பிடிக்காது, அதான் அப்படி கேட்டுட்டு கிச்சன் போகலான்னு போக ஜின் ஸ்டன் ஆகி நிற்கிறாரு. மிருத்து சொன்னதை கேட்டுட்டு பின்னாடியே போயிட்டு, மிருத்து என்ன பண்ணுறா, அவர்கிட்ட பேசிகிட்டே பின்னாடியே போயிட்டு ஷோல்டரில் மோதி மிருத்து நிற்க, என்னாச்சு ஹீரோ சார், சடனாக பிரேக்கு போட்டிங்க அப்படி ஜின்னு கேட்டுட்டு பின்னாடி திரும்பி, ஆமாம் நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்க, எல்லாம் என்ன பிரேக்கு போட்டிங்கன்னு கேட்டேன். இது இல்லை, அதுக்கு முன்னாடி, அதான் அது ஏதோ சொன்னேன். வெயிட், நீ அப்போது ஜங்குக் பயாஸா? என்ன நீங்கள் பயாஸ் எல்லாம் கேட்குறீங்க, உங்களுக்கு அவங்கள பற்றி தான் தெரியும் போலையே அப்படின்னு சொல்ல, என்ன கூட ஆர்மின்னு க்யூட்டாக கூப்பிட்டீங்க, அது கேட்கும்போது எவ்வளோ நல்லா இருந்துச்சு தெரியுமா
ஓ சரி, அதை விடு. கேட்டதுக்கு இன்னும் பதில் வரல. என்ன கேட்டீங்க? ஜங்குக் பயாஸான்னு கேட்டேன். ஆமாம், நான் வந்து வி மின் குக் பயாஸ். எது? வி மின் குக்கா? யார் அது? பிடிஎஸ் மெம்பர்ஸ். ஏ எனக்கேவா? அப்படி யாரும் அப்படின்னு ஜின் சொல்ல வர, ஓ ஜிம்முன் டேயும் ஜங்குக்கை தான் அப்படி சொல்கிறியா? ஆமாம் அப்படின்னு சிரிக்கிறா. மேக்னே பயாஸ்ன்னு சொல்லு. எஸ். நீங்கள் யார் பயாஸ்? நானா? இருடி, நான் ஜின் பயாஸ். ஓ அதான் அவரை பற்றி உங்களுக்கு சொல்கிற பெருசாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பக்கன்னு சிரிக்கிறா. ஜின் அப்படியே வியர்டாக பார்த்துட்டு, ஏன் இப்போ இவ்வளோ கேவலமாக சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, ஜோக்கு என்கிட்டே ஜோக்கு அப்படின்ட்டு திரும்பி நடந்து போக ஜின்னு க்யூட்டாக இவ்வளோ பின்னாடி போகிறா நடந்து. அப்படியே, ஆமாம் ஹீரோ சார், இருங்க காஃபி குடிச்சிட்டு போகலாம், அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, காஃபி போட. ஓ ஆமாங்க, வாசல் அந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் கிச்சன் இருக்குல்ல, இருங்க கெஸ்ட்டுக்கு நான் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை தள்ளிட்டு முன்னாடி கிளாஸ் உடையிற சத்தம் கேட்குது. இப்போது ஆவுச் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. ஏய், இவரும் ஜின்னும் பார்த்துட்டு ஓடுறாரு பின்னாடி. ஏய் இப்போ எதை போட்டு உடைச்சா அப்படின்னு ஜின்னு ஓடி வர, என்னாச்சுன்னு பார்த்தா ஓடின வேகத்தில் வந்து கையில் ஃப்ளவர் வேஸ் வந்து உடச்சி அதை தள்ளி விட்டுருப்பா. அது உடஞ்சி அது கையில் வந்து லைட்டாக ரத்தம் வந்திருக்கும், கீறிட்டு கையில் லைட்டாக பீஸ் கிழிச்சு ரத்தம் வர, ரத்தம் அப்படின்னு சொல்லி அதை பார்த்து அழுதுட்ருக்கா. உள்ள ஜின் வந்துட்டு, ஏய் என்னாச்சு? ஓ ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷர்ட்டை வச்சு பிளட் அப்படியே கையில் வந்து விரலில் வருது, அதை ஸ்டாப் பண்ணுறாரு பிடிச்சி. ஏய் குடிகார ஆர்மி, பார்த்து வர மாட்டியா அப்படின்னு சொல்லி ஜின் திட்ட, இப்படி தான் எல்லாத்தையும் வந்து உடச்சிட்ருப்பியா வீட்டில் அப்படின்னு அப்படியே கையை பிடிச்சி விரலை வந்து அப்படியே சிங்கில் வந்து வாஷ் பண்ணிட்டு இருக்க. நிறுத்து ஒன்றும் பேசாமல் ரொம்ப கவலையாக கையை பார்த்துட்ருக்கா அடிப்பட்டதை. ஏய் கேட்டுகிட்டே இருக்கேன், என்ன யோசனை அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் ரத்தம் அப்படிங்கிறா. ஜின் பார்த்து சிரிச்சிட்டு, இது ரத்தமா? சேச்சா டொமேட்டோ கெச்சப் அப்படின்னு சொல்லி ஜின் கலாய்க்க, உங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம், எனக்கு வந்தால் டொமேட்டோ கெச்சப்பா, அதுவும் இல்லாமல் இது ரேர் குரூப் தெரியுமா அப்படின்னு சொல்லி மித்து வந்து புலம்பிக்கிட்டு இருக்க. ஜின் சிரிச்சிட்டு, தெரியுதா இப்போது ஃபேக் பிளட்னு சொன்னால் எப்படி கோவம் வருதுன்னு, என் தலையில் மேக்கப் ரிமூவர் வச்சு எனக்கு எப்படி இருந்திருக்கும், இரு மிளகா பொடி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜின் வந்து டீஸ் பண்ண, அப்படின்னு சொல்லிட்டு கையை உருவிடுறா. ஜின் பார்த்து சிரிச்சிட்டு, சரி வரேன் இரு அப்படின்னு மித்து அடிப்பட்ட கையை அப்படியே விரலை அப்படியே தூக்குன மாதிரி, இந்த கையை அப்படியே மேலே இப்படி பிடிச்சிக்கோ, ப்ளீட் ஆகுறது கண்ட்ரோல் ஆகும், வரேன் இரு அப்படின்னு சொல்லி போகிறாரு. அகைன் ரூம் போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்துகிட்டு வராரு. மித்து இங்கே கையை தூக்கி வச்சுட்டு, waiting for you and பான்னு கத்திட்டு இருக்கா. சாரி பாடிட்டு இருக்கான்னு நான் சத்தியமாக சொல்ல மாட்டேன், கத்திட்டு தான் இருக்கா. ஓகேயா? இந்த பக்கம் ஜின் ஆர்மி பண்ணுற கூத்தை நினச்சிட்டு சிரிச்சிட்டே வராரு. மித்து மறுபடியும் வெயிட்டிங் ஃபார் மீ பான்னு கத்த ஜின் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டோட அப்படியே உள்ளே வரும்போதே ஜின் அவரோட லைன் அப்படியே பாடிட்டு வராரு. மித்து பார்த்துட்டு, சூப்பரு, வாங்க ஹீரோ ஆர்மி சேர்ந்து பாடலாம், எனக்கு எவ்வளோ நாள் ஆசை தெரியுமா, ஒரு ஆர்மி ஃப்ரெண்டு கூட இருக்கணும்னு, அட்லாஸ்ட் அப்படின்னு சொல்ல ஜின் பார்த்துட்டு சிரிச்சிட்டே, ஐயோ கடவுளே என்னன்னு சொல்லுவேண்ணா அப்படின்ட்டு, கமான் பாடுங்க ஆர்மி, வெயிட்டிங் ஃபார் யூ பான்னு அகைன் பாடுறா. பட் இந்த தடவை வந்து பாடுறா. ஜின்னும் அகைன் நெக்ஸ்ட் லைன் பாட, ஏய் கையை கீழே இருக்குது, அந்த கவுண்டர் டேபிளில் உட்காரு, மருந்து போடுறேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் வேறு யார் சாங் பாடுறேன், பிடிஎஸ் சாங், வழியெல்லாம் பறந்து போகும், மருந்து வேணாம் ஒன்றும் வேணாம் போங்க அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு அகைன் ஷர்ட்டை பிடிச்சி எடுத்து, பாடுங்க ஹீரோ ஆர்மி ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, ஹேய் அப்படிலாம் கிடையாது, இங்கே பாரு கை காட்டு, நோ சாங்கு ஃபஸ்ட்டு எடு நெக்ஸ்ட்டு, சரி ஓகே நான் பாடுறேன், பட் உட்காரு, அப்படியே மருந்து போட்டு பாடுறேன், ஓகே டீல் ஹீரோ சார்
அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர் டேபிளில் ஏறி உட்கார்றா. அகைன் பாட்டு கண்டினியூ ஆக 2 பேரும் ஒன்றா அப்படியே ஜின் ட்ரெஸ்ஸிங் பண்ணிகிட்ருக்காரு மித்துக்கு அடிப்பட்ட இடத்துல. பாடிட்டே இருக்க லைட்டாக மருந்து பட்டதும் மித்து வழியில் அப்படியே அமைதியாகிடுறா. அதையே அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அவர் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. ஆனால் ஜின் வந்து பாடிட்டே இருக்காரு. அப்போ தான் ஒரு லைன் வந்து வரும். ஜின் பாடிட்டே வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் ஒரு லைன் வரும். I'm not a superhero. Manikasal Parajima. I can be your hero. அப்படின்னு பாடிட்டே லாஸ்ட்டாக வந்து அப்படியே முடிக்க ட்ரெஸ்ஸிங் பண்ணி மித்து பார்த்துட்டு சிரிச்சுட்டு எஸ் he was my hero அப்படின்னு சொல்ல ஜின் பார்க்குறாரு மித்துவை. அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு மித்து கையை பார்த்துட்டு இருக்க தேங்க்யூ ஹீரோ சார், யூ ஆர் மை ஹேண்ட் பேன் மேன் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ண ஜின் ஸ்டன் ஆகி நிற்கிறாரு. இது ஃபர்ஸ்ட் டைம் என்னென்னு தெரியல மனுஷனுக்கு. ஆனால் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் அதுவும் ஆர்மியா அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்க ஏதோ சத்தம் கேட்குது, டைனோசர் உரும்புகிற மாதிரி. ஓகே செல்லக்குட்டீஸ், இந்த இடத்துல அப்படியே வந்து அப்படியே முடிச்சிடலாம். ஓகே, ஸோ மீதி கதையை வந்து நெக்ஸ்ட்டு பார்ட் நாளைக்கு வந்து பார்க்கலாம். ஓகேயா? ஸோ மறக்காமல் பார்ட் எப்படி இருந்தது, இந்த எபிசோட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகேயா? டாடா பை பை, டேக் கேர், அன்யாங்.